இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். சில நேரங்களில் நாம் தேவையின்றி வெளிப்படுத்தும் கோபம், பேராசை, சுயநலம் போன்றவை தீய குணாதிசயங்களாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசினர்களுக்கும் தீய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஜோதிடம் கூறுவதை இங்கு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு மேஷ ராசியில் உள்ளவர்கள் மிருகத்தனமான கோபம் இருக்கும். பிடிக்காத நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அமைதியாக இருப்பது போன்று முகபாவனம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் கோபக்கனலுடன் குமுறிக் கொண்டிருப்பார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு பிடிவாதம், பேராசை போன்றவை ரிஷபராசிக்காரர்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் அது ஒரு பொருள் அல்லது நபரின் மீது அதீத பற்று கொள்வது மற்றவர்கள் உங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க காரணியாக இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு சூழ்நிலைக்கு மற்றும் ஆர்வத்திற்கேற்ப மாற்றிக்கொண்டே இருப்பது அவர்களின் குணமாகும். ஆனால் அது மற்றவர்களுடைய உறவில் உணர்ச்சி ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். கடகராசி நேயர்களுக்கு நுண்ணிய உணர்வு நிலை, அதாவது சட்டென்று இவர்களது உணர்ச்சி நிலை மாறிக்கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி, கோபம், அழுகை என்று ஏதாவது இருப்பினும் உடனடியாக அதிகப்படியாக வெளிப்படுத்துவார்கள். சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்கள் கூட்டத்தில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், நான் தான் சிறந்து விளங்க வேண்டும் என்ற பேராசை போன்ற உணர்வுகளை கொண்டவர்களாக இருப்பர். அது அவர்களின் நண்பர்கள் மத்தியில் உள்ள உறவை பாதிக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு தாழ்வு மனப்பான்மைதான் கன்னி ராசி நேயர்களுக்கு கெட்ட குணாதிசயமாகும். அது அவர்களின் வளர்ச்சியையும் உறவையும் வெகுவாக பாதிக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு தயக்கம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இதை செய்யலாமா வேண்டாமா என்ற மற்றவர்களின் கருத்தினை நினைத்து தயக்கம் கொள்வதுதான் துலாம் ராசி நேயர்களின் தீய குணமாகும். விருச்சக ராசி நேயர்களுக்கு இவர்கள் ரகசியமாகவே இருப்பது, அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வது, ஆக்ரோஷமாக செயல்படுவது போன்றவை விருச்சக ராசி நேயர்களின் தீய குணமாகும். இது அவர்களின் நெருக்கமான உறவில் விரிசலை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களுக்கு கலாச்சாரம், ஆன்மீகம், அமைதி என்ற தனிமையில் இனிமை காணும் நபர்களாக திகழ்வார்கள். இது அவர்களது பொதுவான குணாதிசயங்களில் ஒன்று. இதனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். மகர ராசி நேயர்களுக்கு தொழில், படிப்பு, வேலை என்று அனைத்திலும் போட்டி மனப்பான்மையுடன் வாழ்பவர்கள். லட்சிய பயணம் என்ற பெயரில் இவர்கள் தங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள் மறந்து விடுவது இவர்களின் தீய குணாதிசயமாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் அனைத்து செயல்பாடுகளிலும் தனித்தே ஈடுபடுவார்கள். இதனால் அவர்களை சுற்றி மற்றவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு மீன ராசியில் உள்ளவர்கள் சுதந்திரமாக எதையும் யோசிக்க மாட்டார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை உறுதியற்றதாகவே இருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.